வணக்கம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது என்னங்கடா டிஜிட்டலி இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் யாரை தாண்ட நம்புறது எதை தாண்ட நம்புறதுன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். சமீப காலமாவே நம்ம ஆன்லைன் புக்கிங் ஆன்லைன் பர்ச்சேஸ்ல கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாததுதான். டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ் நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் பழக்கத்தை தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கேம் பண்ணி உங்க பணத்தை ஆட்டை போடுறாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த ஸ்கேம்ஸ்லயே இது ரொம்ப ரொம்ப புதுசு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக் சேனல். நான் உங்க இப்ராஹிம். பெரும்பாலும் ஆன்லைன் புக்கிங் பண்றவங்க எல்லாம் சொல்ற வாதம் என்னன்னா, முன்பின் தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போறதா இருந்தா ஆன்லைன்லயே நான் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம், டிராவலிங்கான ஃபிளைட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய பெரிய ஹர்சல்ஸை இது தடுக்கும். அதாவது சில சங்கடங்கள் இருக்கு இல்லையா, எந்த ஊர்ல போய் இறங்கி எப்படி ஹோட்டல் புக் பண்றது, அந்த ஊருக்கு டாக்ஸி புக் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஊருக்கு போறதுக்கான ஃபிளைட் அண்ட் ட்ரெயின் புக் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைன்ல பண்ணும்போது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நம்மளோட இந்த ஆன்லைன் புக் பண்ற பழக்கத்தை ஸ்கேமர்ஸ் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்க. அதை எப்படி பண்றாங்கன்றத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். உதாரணத்துக்கு, நீங்க ஃபேமிலியோட ஏதாவது வெளியூருக்கு போய் தங்கறதுக்காக ஆன்லைன்ல கம்மியான காஸ்ட் இருக்கிற வெப்சைட்ல பார்த்து ஹோட்டலை புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல பே எல்லாம் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அந்த டேட்ல போகும்போது, இல்ல இப்படி ஒரு புக்கிங்கே இந்த ஹோட்டல்ல நீங்க பண்ணல அப்படின்னு ஹோட்டல்காரங்க சொன்னா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். அதுதான் ஆன்லைன் புக்கிங் ஸ்கேம். இப்ப நான் சொல்ல போறது உண்மையாவே நடந்த ஒரு இன்சிடென்ட். இதை நான் கேள்விப்படும் போது, இல்ல நேர்ல போய் நான் அதை போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கும் போது, என்னடா இப்படி இறங்கிட்டீங்களே ஸ்கேமிங்ல, இது என்னடா புது மாதிரியா இருக்கு அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது ஒரு அவேர்னஸ்க்காக. ரொம்ப ஃபேமஸான பாப்பாய்ஸ் ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கு. அதோட மதுரை ஹோட்டலை புக் பண்றதுக்காக அவருக்கு வெப்சைட் ஐடி தெரியாததுனால கூகுள்ல போய் பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை அப்படின்னு சர்ச் கொடுத்தாரு. அவருடைய அனுபவத்தை நான் அப்படியே உங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன். நான் கூகுள்ல போய் பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை அப்படின்னு சொல்லி சர்ச் கொடுத்தேன். சர்ச் கொடுத்த உடனே பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை .com சொல்லி வெப்சைட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆச்சு. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி தான், என்ன ரூம்ஸ் வேணும், அதோட டாரிஃப் என்ன செக்இன் டேட், செக் அவுட் டேட், அவைலபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாம நார்மலா பார்க்குற மாதிரி ரிவ்யூஸையும் பார்த்தேன். பப்ளிக் ரிவ்யூஸும் நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த ரூம் செலக்ட் பண்ணியிருக்கணும், அதோடைய செக்இன் டேட்டு செக் அவுட் டேட் கொடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு டோட்டல் மணி எவ்வளோ ஆகுதுன்றதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கூகுள் பேவோ இன்டர்நெட் பேங்கிங் வழியாவோ நம்ம பே பண்ணலாம். நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என் நண்பர் ஒரிஜினலாகவே பே பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா, இப்போ நீங்கள் பார்த்த பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை .comன்றது அந்த ஹோட்டலோட வெப்சைட்டே இல்லை. அவர் இந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த ஹோட்டலுக்கே போனோம். அந்த ஹோட்டலுக்கு போய் அவங்களுடைய ஒரிஜினல் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாய்ஸ் ஹோட்டல் .com தானே தவிர பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை .com கிடையாது. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பாப்பாய்ஸ் ஹோட்டலோட ஒரிஜினல் வெப்சைட்டும் இந்த ஃபேக் வெப்சைட்டும் டிட்டோ சேம் டு சேம் இருக்கு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்னு ரியல், இன்னொன்று ஸ்கேமர்ஸ் உருவாக்கின ஃபேக். என் நண்பர் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் பே பண்ணாரு. அது போனது தான். ஸோ ஹோட்டல் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அந்த பணம் எங்ககிட்ட சேரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாப்பாய்ஸ் ஹோட்டல் மதுரை .com பிளாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஃபெமிலியரான வெப்சைட்ஸை கூட ஹேக்கர்ஸ் ஒரு டூப்ளிகேட் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சேஞ்சஸ், சின்ன ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம உள்ளே போயிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிடுவீங்க. பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் பே பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டில் போடுவாங்க. அதை நம்பி நம்ம பே பண்ணிடுவோம். பே பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வரும்னு பார்ப்போம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வராது. ஏன்னா நீங்கள் பே பண்ணது ஸ்கேமரோட வெப்சைட்டு, ஒரிஜினல் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ கிடையாது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, ஹோட்டலுக்கு இனிமேட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் பே அட் ஹோட்டல் கொடுங்க. இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் சிஓடின்னு சொல்கிறீங்க இல்லையா, கேஷ் ஆன் டெலிவரி. ப்ராடக்ட் கொடுக்கும்போது நான் கேஷ் பே பண்ணுறேன், அது மாதிரி ஸ்கீம்ஸை கூடுமான வரைக்கும் அடாப்ட் பண்ணுங்க. அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.